ஹிஜாப் விவகாரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் தௌஹீத் ஜமாத் நிர்வாகி நெல்லையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணியக்கூடாது என்று கர்நாடக அரசின் உத்தரவை உறுதி செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து மதுரை கோரிப்பாளையத்தில் கடந்த 17ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் ரஹமத்துல்லா தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து ரஹமத்துல்லா உள்ளிட்ட 3 பேரை தேடி வந்தனர். இந்த நிலையில் ரஹமத்துல்லா நெல்லையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை தஞ்சை அதிராம்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவதூறாக பேசிய புகாரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகி ஜமால் உஸ்மானி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். பீகாரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இசைக்கலைஞர் திடீரென லாக்கப்பில் உயிரிழந்ததால் வன்முறை ஏற்பட்டது. 3 காவல் நிலையங்களில் ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. சம்பவத்தின் பின்னணி என தற்போது பார்க்கலாம். பீகார் மாநிலம் மேற்கு சம்பரன் மாவட்டத்தில் பேட்டியா அருகே ஆர்யா நகர் என்ற பகுதியில் ஹோலி பண்டிகையை ஒட்டி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அனிருத் என்ற இசைக்கலைஞருக்கு வாகனம் நிறுத்துவதில் சிலருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அங்குள்ள அரசு அலுவலர் மீனா சர்மா என்பவரும் மணிஷ்குமார் என்பவரும் அனிருத் மீது போலீசில் புகார் அளித்தனர். அப்போது வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் அனிருத்தை பல்தார் என்ற இடத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் 2 மணி நேரத்தில் அனிருத் உயிரிழந்து விட்டதாக அவரின் உடல் காவல் நிலைய வாசலில் வைக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அனிருத்தின் உறவினர்கள் காவல் நிலையத்தை தீ வைத்து கொளுத்தினர். பொதுமக்கள் நடத்திய தாக்குதலில் 10 காவலர்கள் காயமடைந்தனர். ராம் ஜதன் சிங் என்ற எஸ்ஐ உயிரிழந்தார். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. बजाने को लेके போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த அனிருத்தின் ஆதரவாளர்கள் கோபால்பூர், புருஷோத்தம்பூர் காவல் நிலையங்களையும் தாக்கினர். கூட்டம் கட்டுக்கடங்காததால் 15 சுற்று துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதனால் அனிருத்தின் உறவினர்கள் சிதறி ஓடினர். பேட்டியா பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். லாக்அப் மரணத்தால் சாம்பரன் மாவட்டத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது. நிலைமையை கண்காணிக்க காவல்துறை உயர் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகத்தினரும் முகாமிட்டுள்ளனர். கிராமத்தில் கலவரம் மேலும் பரவாமல் தடுக்க கட்டுப்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. Mas deixei aí, bora pra